எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சேனல் பேர் GHN கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து விளையாட போகிறோன்னா கிராணி 1 தான் விளையாட போகிறோம். ப்ராக்டிஸ் மோடில் தான் அண்ட் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லாக்ஸ் வேணாம், நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா லாக்ஸோடு விளையாடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். அப்புறம் கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லால் இருக்காங்க. அப்புறம் அடுத்த வீடியோ நாளைக்கே வரணும். 1K லைக் இதுக்கு கொடுங்க. அட்லீஸ்ட் 100 பேராக சப்ஸ்கிரைப் பாருங்கள் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். ஓகே, வந்துருச்சு. சீக்கிரம். ஐயோ கைஸ், என் ஃபோன் வேறு ஹேங் ஆகுது. இது வேறு பெரிய தொல்லையாக இருக்கே, என் ஃபோன் வேறு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ், செம்மையாக ஹேங் கூட முடியல. இருங்க, நான் முதல்ல ஓகே உள்ளப்போ பயங்கரமாக ஹேங் ஆகுது. அடே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ள பெயிண்டிங் இருக்குது. பெயிண்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா ஏய் ரொம்ப ஹேங் ஆகுது. இருந்தாலும் ஹேங் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப். ஐயோ, உங்களுக்கு பார்க்க வீடியோவில் குவாலிட்டி எனக்கு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். லேப்டாப் எனக்கு இங்கே ஃபோனில் பயங்கரமாக ஹேங் ஆகுது. பார்த்தீங்களா, எடுக்க கூட திரும்புடா. ஓகே, இது நம்மளுக்கு அப்புறமா கார் கிடைச்சா பரவாயில்லை. ஐ பொறுமை. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே இது கண்டிப்பாக டெடி பார் தான் இருக்கும். ஓ, ஷார்ட் கன் பார். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் குவாலிட்டியாக போட, இந்த மாதிரி ஹேங் ஆகாமல் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு ஹேங் ஆகிற மாதிரி தெரியுதான்னு தெரில, ஏன்னா எனக்கு இங்கே பயங்கரமாக ஹேங் ஆகுது.
எஸ்கேப் பண்ணலாமா இல்லைனா மெயின் டோர் எஸ்கேப் பண்ணலாமா சி வேர் எஸ்கேப் பண்ணலாமான்னு சொல்லு. நான் வந்து எந்தெந்த எஸ்கேப் பொருள் கிடைக்குதோ எல்லாத்தையும் பண்ணலான் இருக்கேன். இங்கிட்டு போட்டு உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது லெட்ரு. அதில் லெட்டரில் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி தான் என்னோடய 5வது நாள். கிராண்டி என்னை துரத்தினே இருந்துச்சு. நான் அதுக்கிட்ட இருந்து ஒழிஞ்சிக்கினே இருந்தேன். அப்புறம் கடைசியில் நானும் செத்து போயிட்டேன் அப்படின்லாம் எழுதியிருக்காது. ஏன்னா அப்படி தானே எழுதியிருக்காதுல்ல. ஓகே, நம்ம எகிரி குதிச்சாச்சு. சவுண்டு கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாம். ஈஸி மோடில் போட்டிங்கன்னா க்ரீக்கிங் ஃப்ளோஸ்லாம் வராது கைஸ். ஃப்ரிஞ்ச் ஹேண்டில். அப்போ இங்கே பிளேஸ்க்கு இருக்கணுமே. பேட்லாக்கோடா பிளேஸ் கார் எஸ்கேப்புக்கு 2 பொருள் நான் பார்த்து, மெயின் டோர் எஸ்கேப்பு நான் 2 பொருள் பார்த்து வச்சிட்டேன். இந்த வேற கறக்க முறை. காக்கா கிட்ட வந்து மாஸ்டர் கீ இருக்குது. அப்புறம் இங்கே இது என்னது, அந்த ட்ராயரில் வந்து பேட்லாக் கோட் இருந்துச்சு. இதில் ஹேமர் இருக்குது. ஸ்பெஷல் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் கிராணி இருக்கும்போது அதை வச்சுன்னு வச்சுக்கோங்க. கிராணி வந்து டபால்னு அடிச்சுவோம். இது உள்ளார ஒன்றும் இல்லை. உள்ளார இது உள்ள ஒன்றுமே இல்லை. இது உள்ள ஒன்றும் இல்லை. இது உள்ளேயும் ஒன்றும் இல்லை. இது உள்ளேயும் ஒன்றும் இல்லை. அப்போ இதுக்குள்ளே ஏதாவது இருக்கும். இதோ செயின் கட்டர். ஓகே, 3 செயின் கட்ட முடியுமா? கைஸ், ஒயர் கட்டர் வச்சு செயின் கட்டர் வச்சு கட் பண்ண முடியும் கைஸ். என்ன ஒரு அதிசயம். செயின் கட்டர் வச்சு நான் கட் பண்ணிட்டேன் கைஸ். என்னால் நம்பவே முடியல. ஓகே, இது இங்கே போட்டு ஹேமர் எடுத்து போயிடலாம். ஓகே, பாத்ரூமில் கார் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லையே. இங்கே அப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம மேலே போயிட்டு இதை இங்கே போட்டு அது உள்ளே என்ன ஆகுது, வீல் கிராங்க்னு நினைக்கிறேன். இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு, ஆமாம் வீல் கிராங்க் எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், வீல் கிராங்க் எதுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. கட்டிங் பிளேயர்ஸ் நான் வேறு கட்டரை வச்சு கட் பண்ணிட்டேனே. ஓகே, இப்போ நம்ம கீழே போயிட்டு போகிறோமோ அப்படியே கிராணி வந்து அடிக்கிறேன். எப்படி இருக்கும்? ப்ராக்டிஸ் மேலே தான் விளாட்றேன். இருந்தாலும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கொஞ்சம் ஐடியா கொடுப்பேன். கேவலமாக இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அதே கோச்சிங் இதெல்லாம் பண்ணிடாமல் இருக்கீங்க. உங்களுக்கு ஹேங் ஆகுது கைஸ். இப்போ வச்சிச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புத்தி காணுது. உரிச்சு எடுத்தாச்சு. என்ன தனியாக சொல்லணுமா? வாங்கிட்டு ஸ்பெஷல் கீ நினச்சேன் கைஸ். ஓகே, ஸ்பெஷல் கீ நம்மளுக்கு உடனே கிடச்சிச்சு. இப்போ அந்த ஸ்பெஷல் கீ அந்த டோரில் என்ன இருக்கும்னா, ஒன்று ரஸ்டி பேட்லாக் கீ இருக்கும். அப்படி இல்லைன்னா பேட்லாக் கீ இருக்கும். நம்மளுக்கு பேட்லாக் கோடு கிடச்சிச்சு. மாஸ்டர் பேர்ட் ஃபுட் கிடச்சா நல்லாயிருக்கும். கிடைக்காது. நம்ம எது கிடைக்கணுமோ நினைக்கிறோமோ அதுதான் கிடைக்காது. கிடைக்காதுன்னு நினைக்கிறது தான் கிடைக்கும். ஓகே, நான் போயிட்டு வெப்பன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது அப்படி தானே. போ, தள்ளி போ.
கிராஸ் போ எடுத்தாச்சு. வெப்பன் கீ, மைக்ரோ கீ. கிராணி இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், கிராணி செத்துரும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்லணும்ல, அதுக்காக தான். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். முதல்ல மேலே இருக்கிற சிலந்திக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கடவுளே, ஒரே ட்ரையில் வந்துடணும். போய்தான் இப்போ நான் திருப்பி போயிட்டு இருக்கேன். கடுப்புடா. செகண்ட் ட்ரைலையும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறது ஒரே ஒரு மைக் ஊசி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவ்வளோதான் நல்லா. அதுக்கப்புறம் ஷார்கன் பார்ட்டை தேடி 10 மணி நேரம் அலையணும். எதுக்கு? அதுதான் நம்ம டீசெண்டாக. இன்னும் வரலையா? எனக்கு எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குன்னு மறந்துச்சு. விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா. வந்துச்சு. நினச்சேன்டா ரஸ்டி பேட்லாக்கி இருக்குன்ட்டு. ஏன்னா எப்போவுமே நான் இங்கே வரும்போது இதுதான் இருக்குது, ரஸ்டி பேட்லாக்கி. இது ஒரு எடுக்க முடியே. எடுத்தாச்சு. கீழே போவோம். கீழே அண்டர் கிரவுண்டில் இடம் இருக்கும். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரீ ஸ்டாப் தான் மோஸ்ட்லி இருக்கும். இல்லை, அங்கே எப்போவுமே ஃப்ரீ ஸ்டாப் இருக்கும். ஃப்ரீ ஸ்டாப் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? எங்கள் வீட்டு பின்னாடி பிளாஸ்டிக் சாமானம் காரங்க வந்திருக்காங்க கைஸ். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, பேர்ட் ஃபுட் எங்கேயாவது இருந்தால் பரவாயில்ல. பேர்ட் ஃபுட் வச்சுட்டு கால் வீல் இருக்கா? ஏண்டா மாஸ்டருக்கே கிடச்சிருச்சு. காய் வீழுச்சு. சரி, அதை விட்டுத்தலுங்க. நம்ம முதல்ல வேறு பொருள் என்ன? கெடி வரத்தா திக் திக். ஒரு சவுண்டு வரலையோ? ஆமாம், கிராணி இல்லைல்ல, அதான் ஒரு சவுண்டு வரல கைஸ். அப்புறம் சொல்லிடுறேன், சாட்டர்டே வந்து வீடியோ வரலன்னா சண்டே வரும். சண்டேவும் வெனஸ்டேவும் வரும் கைஸ். ஒன்று சாட்டர்டே வெனஸ்டே வரும், இல்லைன்னா சண்டே வெனஸ்டே வரும். என்ன பார்க்குற? ஏதாவது கொடுத்துட்டு போ. அட்டிங்க ஏதாவது கொடுத்துட்டு போ. ஐயா, எதுவுமே கிடைக்காதா? ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒன்று ஷாட்கனோட பார்ட் வேணும். அப்படி இல்லைன்னா ஒன்று ஷாட்கன் பார்ட் வேணும், அப்படி இல்லைன்னா மைக்கூசி வச்சு எடுத்துடலாம். ஓகே, பேட்லாக் கொடுத்து பேட்லாக் கீ நம்ம வந்து இணைச்சிடலாம் கைஸ். பேட்லாக் கோடு பேட்லாக் கீழே வேணுமா கைஸ் இதுக்கு? சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இல்லை கீழே போட்டேன். அப்புறம் யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா GHN அப்படின்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை தெரி கொடுங்க கமெண்ட்டில். ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் தெரி கொடுங்க கைஸ். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எக்ஸ்ட்ரா லாக்ஸோட விளையாடி காட்டுறேன். ப்ராக்டிஸ் மோடில், ஈஸி மோடில் விளாட்லாம். ஈஸி மோடில் வந்து பார்க்கலாம் கைஸ். 1 2 நம்மளுக்கு வந்து பேர்ட் ஃபுட் கிடைக்கணும், இல்லைனா ஷாட்கனோட பார்ட் கிடைக்கணும்.
இங்கே ஒன்றும் இல்லை. ஒருவேளை அங்கே கீழே இருக்குமோ? எங்கே எனக்கு தெரியும். எங்கே போட்டேன்? ஐயோ, ட்ராங்குலேசர் எங்கே போட்டேன்? ட்ராங்குலேசர் எங்கே போட்டேன்னு தெரியுமா கைஸ்? ட்ராங்குலேசர் அந்த கிராஸ் போ. ஐயோ, இது வேறு எனக்கு மறந்துச்சு எங்கே போட்டேன்ட்டு இத்தனை பண்ணதில். சரி, தேடி பார்க்கலாம். எங்கேயாவது இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு டாட்டா தான் இருக்குது. சரி, காரிக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமே. காரை நம்ம பார்க்கவே இல்லையே. காரு கடியில் தர்பூசணி இருந்தால் நல்லது. அது இதுதானா? பயன்ட்டு நான் கூட. இங்கே ஒன்றும் இல்லை. சேஃப் கீயில் வந்து பேட்லாக் கீ கச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருந்து எப்படி அதை நான் எடுக்கிறது? இங்கேருந்து எதாவது எடுக்க முடியுமா? அப்புறம் எப்படி அது இருக்குமா? ஐயோ, இது வேற. ஹேமர் வச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது. பேட்லாக் கீ வேணும், மாஸ்டர் கீ வேணும். இந்த ரெண்டு மட்டும் தான். மாஸ்டர் கீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு. பேட்லாக் கீ எங்கே இருக்கு? பேட்லாக் கீ எங்கே இருக்கும்? இங்கே ஒன்றும் இல்லை. இந்த கிராணி கேம் உருவாக்கினானுங்களா? இங்கே இருக்கு. ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? சரி, அதை விட்டு தள்ளுங்க. நம்ம போயிட்டு ஏஞ்சலினாவை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் நான் 2 பார்த்தேன். இல்லை 1 தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பார்த்தேன் மிஸ். அதான் ரிமோட் கண்ட்ரோல் இங்கே இருக்கா? கிட்ட போகணுமா? இப்போ அது ஓப்பன் பண்ணுறாடே. இப்போ அது ஓப்பன் பண்ணியா? இதாக கேட்டு இப்போ ஓப்பன் பண்ணு. கார் பேட்டரியா? ஐயோ, இப்போ கார் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை கைஸ். கார் எஸ்கேப்புக்கும் பேட்லாக் கீ வேணும், இந்த எஸ்கேப்புக்கும் பேட்லாக் கீ வேணும். மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. ஒன்று ஷார்ட் கன். ட்ராங்குலேசர் நான் எங்கே போட்டேன்னு தெரியல. ட்ராங்குலேசர் நான் எங்கே போட்டேன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் சொல்லுங்க. அப்புறம் வீல் கிராங்க் எதுக்கு அவனு போட்டு விடுங்க கைஸ் கமெண்ட்டில். எனக்கு தெரில. நான் ஒரு இங்கேயே நான் போட்டுறேன். இங்கேயும் போடலை. அது இருந்தால் தான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க முடியும். ஸ்க்ரூ ட்ரைவரில் மட்டும் பேட்லாக் கீ இருந்துச்சுன்னா அவ்வளோதான், செஞ்சு விட்றலாம் நல்லா. சரி, நீ கீழே போ. அப்படியே உடுப்பியா காக்கா? நான் கொத்துற இரு. கேஸ் இரு. உனக்கு கன் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேன். உன்னை கன்னு பாட்டு இங்கே போட்டுடலாம். நான் வந்து அங்கேயே போட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ், ட்ராங்குலேசர் டாட்டை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்தனை வாட்டி கேட்குறேன்னு கோச்சிக்கிறாங்க. என்னடா இவன் இது இப்படி கேட்குறானேன்ட்டு. வாய்ஸ் டல்லாக இருக்குன்னா சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ரஸ்டி பேட்லாக் கீ. சரி, கீழே அது அண்டர் கிரவுண்ட்லேயாவது போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்ட்டு. போடான்ட்டு கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா
கமெண்ட்டில் முன்னாடியே சொன்ன மாதிரி GHN போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை தெரிய விடுங்க கைஸ், தெரிக்க விடுங்க. கமெண்ட் செக்ஷனில் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ வச்சு தான் என்னால் முடிவு பண்ண முடியும். நான் எப்படி விளையாடுறத மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள், மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதுக்கிட்ட எனக்கு இது காரு. ஐயோ இங்கே வாழ்க்கையான பயமா இருக்கே. சரி நான் திருப்பி போடிடுறேன். சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் ட்ராங்குலைசர் எங்கே போட்டேன்னு மறந்துச்சு. பேர்ட் ஃபுட் கிடச்சா பேர்ட் ஃபுட் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தோன்னு தான் தெரில. இந்த இடத்துல இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே ஒன்று போட்டிருக்கா. 1ஆம் நம்பர் போட்டி தான் திறக்கணும். ஐயோ ட்ராங்குலைசர் இதுக்குள்ளே போட்டனா? இப்போ இது எப்படி எடுக்கிறது? கீழே ஏதோ வழி போகுது. அவ்வளோதாங்க கோவிந்தா. எனக்கு நடுவில் இருக்கிற பார்ட் மட்டும் கச்சா போதும். பார்ட் ஆஃப் ஏ ஷார்ட் கன்னில் ஆல்ரெடி வீடியோ எவ்வளோ நேரம் போயிட்டுருக்குன்னு தெரில. எவ்வா 22 நிமிஷமா? 22னா ஒரு 23 நிமிஷம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு கைஸ். ஸோ மாஸ்டருக்கு எடுத்துடலாம். இல்லைனா நான் வந்து இப்போ சீக்ரெட் ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது இப்படிலாம் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், என்னால் முடியல, மல்லு கட்ட முடியல. ஸோ நான் யூடியூப்பில் ஒரு ட்ரிக்கு பார்த்தேன். எஸ்கேப் இன் செகண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். முதல்ல குனிஞ்சிக்கோங்க. பெட்டுக்கடியில் ஒளியிறப்போ இந்த நின்ற பட்டன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வந்துடுவீங்க. இப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இப்படியே போகணும். இப்படியே போயிட்டீங்க. போயிட்டு இப்படிக்கா போனீங்கன்னா என்னடா ஆச்சு? ஐயோ கைஸ் ஒர்க் ஆகல கைஸ், ஏமாற்றிட்டாங்க கைஸ். ஸோ போதும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் காண்டாக இருப்பீங்க. ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். நம்மளோட இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், முறுக்கு மீச முருகேசன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் நம்மளுக்கு. அவர் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். இப்போ ஒரு நியூஸ் வாசித்து காட்ட போகிறாரு. ஹலோ மிஸ்டர் முறுக்கு மீச முருகேசன், இன்றைய செய்திகளில் நீங்கள் வாசிக்கிறீர்களா? இந்த செய்திகளை வாசித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேம் முடிச்சிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியல. ஓகேவா? ஓகே மிஸ்டர் முறுக்கு மீச முருகேசன், நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம், என் பெயர் முறுக்கு மீச முருகேசன். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மொட்டை தலை தாத்தாவின் மண்ணில் முட்டை எடுத்து விளையாடிய இளம் பெண்கள்
அடுத்த நாளை மூடி முளைத்த அதிசயம். அடுத்த செய்தி. பேருந்தில் டிக்கெட் வாங்காமல் செல்வதற்கு முயன்ற தாத்தா நேராக பரலோகத்திற்கு டிக்கெட் வாங்கினார். அடுத்த செய்தி. அண்ணன் தம்பி அவன் மனைவியாய் தம்பியின் தலையிலேயே அடித்து கொலை. அப்பா ஒன்று சொல்லிக்கிறேன், இது வெறும் யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஃபன் மூடில் எடுத்துக்கிட்டீங்களா உங்களுக்கு நல்லது, ஃபன் மூடில் எடுத்துக்கலைன்னா உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது. ஃபன் மூடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்கேப் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் போயிட்டு இன்றைக்கே 10 இல்லை, அதெல்லாம் ரொம்ப அதிகம், 1K லைக் கொடுங்க. ஓகே கைஸ், இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் GHN கேமிங்கின் தலைவன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.